உங்களுடைய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அபிலாஷ் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர் கிடையாது. அவருக்கும் நான் அதிக அறிமுகமானவனா என்பது கூட எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறையில் ஒரு ஆங்கில வெளிவரியாளர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பில் நான் அவர்களிடையே பேசும்போது இவரும் ஒரு வல்லுநராக இங்கு வந்திருந்தேன். முதல் அறிமுகம். இந்த பொறுப்பை நிறைவேற்ற என்னை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாதாரணமான எளிய வாசகன். அது குறிப்பாக கவிதை குறித்த ஆழ்ந்த வாசிப்புலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கவிதை நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு, அது குறிப்பாக இந்த பின்னவீனத்துவ காலத்தில் கவிதை எப்படி இருக்கணுன்றதுக்கு எனக்கு சில எதிர்பார்ப்புகள். குறிப்பாக கவிதை இந்த இர்ரேஷனாலிட்டி, அதாவது பகுத்தறிவற்ற தன்மைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இர்ரேஷனாலிட்டியும் சந்தேகங்களையும் அதிகம் பேசுகிறவையை நான் சிறந்த கவிதைகள் எழுதேன். 1952 ஒரு வெயிட்டிங் ஃபார் கோடோ அப்படின்னு ஒரு நாடகத்தை சாமுவல் பெக்கெட்னு ஒரு ஐரிஷ் நாடக ஆசிரியர் எழுதினார். அவர் 1906 டப்ளினில் பிறந்தவர், ஐரிஷ் எழுத்தாளர். அந்த நாடகத்தில் என்ன நடக்குதுன்னா ஒன்றுமே நடக்கல. 2 பேர் கோடோன்றவருடைய வருகை அவர் வரான்னு உறுதி அளித்திருக்கார். அவர் வருவார்னு 2 பேரும் வெறுமனை காத்துக் கொண்டிருக்காரு. அவர் வரதே கிடையாது. நடுவில் ஒரு இன்னொரு 3வது ஒரு கேரக்டர் அவர் வரப்போறார், நாளைக்கு வரப்போறார் அப்படின்னாங்க. அது உடனே 2வது அங்கம் ஆரம்பிக்கும், 2வது ஆக்டிவ். அதுலேயும் அவர் வரவில்லை. இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வாழ்க்கையினுடைய அந்த அர்த்தமின்மை, அந்த ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுல இருக்கிற அந்த ஒருமை, இது குறித்த உரையாடல் தான் அந்த முழு நாடகம். சின்ன நாடகம் தான், ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த நாடகத்தில் என்ன ஒன்றுமே நடக்காத ஒரு நாடகத்தை எப்படி ஒரு சிறந்த இலக்கிய படிப்பாக ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு படித்தவர்கள் பற்றியில் அதுவரை பெரிய கலகங்கள்லாம் நடந்திருக்கு. அதை மேடையேற்றம் பண்ணும்போது பெரிய ரகடையெல்லாம் நடந்திருக்கு. இவ்வளோ அபத்தமான, ஆக்சுவலாக அது அபத்த நாடகம் தான். இவ்வளோ அபத்தமான ஒரு நாடகத்தை எப்படி நீங்கள்லாம் மேடையேற்றுவீங்கன்னு பெரிய கலாக்காலம் நடந்திருக்கு. ஒரு 6-7 வருஷம், 52 எழுதி 57 வரைக்கும். 57 சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு சிறை கைதிகளுக்கு முன்னால் அந்த நாடகம் நடத்தப்பட்டது. அந்த டைரக்டருக்கு ரொம்ப பதற்றம். ஏற்கனவே பெரிய படித்த மேதாவிகள் எல்லாம் இது ஒரு மோசமான நாடகம், அபத்த நாடகம், இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, இந்த சிறைவாசிகள் வேறு ஏற்கனவே நிறைய குற்றங்கள்லாம் பண்ணிட்டு இங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட இது நடத்தினா என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தில் அந்த டைரக்டர் இருந்தாராம். நாடகம் நடக்குது. முதல் கொஞ்ச நேரம் அந்த சிறைவாசிகள்லாம் ரொம்ப இன்அட்டென்டிவாக இருந்திருக்காங்க. பிறகு ரொம்ப அதில் ஆழ்ந்துட்டாங்க அந்த நாடகத்தில். அந்த நாடகம் எங்கேயுமே கிடைக்காத ரிசப்ஷன் அந்த சிறை கைதிகள்கிட்ட கிடைச்சிருக்கு. அப்புறம் பிறகு அந்த சிறை கைதிகள் சில பேர் என்ன இந்த நாடகத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், இது என்ன, அந்த கோடோன்றவர் என்னன்னா, கோடோன்றவர் அவர் தான்